நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் என்பது இதற்கு முன்பு இந்த பெயரை வைத்து பராசக்தி என்ற திரைப்படம் சிவாஜி அவர்கள் நடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே பெயருடன் தற்பொழுது சிவகார்த்திகேயனும் நடிப்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எஸ்கே ரசிகர்களிடம் ஏற்பட்டு இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். மேலும் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து இருக்கின்றது. மேலும் சிவகார்த்திகேயன் நடித்த திரைப்படங்கள் மிகப்பெரிய லாபத்தையும் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் தற்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த பராசக்தி திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனலிலிருந்து வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். தற்பொழுது பராசக்தி திரைப்படம் எதை கொண்டது, எதை அடிப்படையாக கொண்டது என்பதை குறித்தான ஒரு பார்வை. பராசக்தி இந்த திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வைரலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் கல்லூரி மாணவனாக நடித்திருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் பல படங்கள் கொடுத்திருந்தாலும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பராசக்தி திரைப்படத்தில் கல்லூரி மாணவனாக இருப்பது என்பது அவர் இளமை வயதிற்கு மீண்டும் ஒரு முறை சென்றிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு மிகவும் தூய்மையானதொரு கதைக்களமாக இந்த கல்லூரி வாழ்க்கை நிறைந்த இந்த பராசக்தி திரைப்படம் அமைய இருக்கின்றது. மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தனிமனிதனாக அல்லது கல்லூரியின் மாணவர்களுடைய தலைவனாக சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படம் முழுவதும் வருவார் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் இது ஒரு சின்ன கிளிப் தான், அதாவது டைட்டில் டீசர் என்பது சின்ன கிளிப் தான். இதை வைத்து முழு கதையையும் சொல்வது மிக கடினம். பார்க்கலாம். இந்த திரைப்படத்திற்கு டீசர் அல்லது ட்ரைலர் வந்த பிறகு இந்த திரைப்படத்தை குறித்தான ஆராய்ச்சியில் நாம் ஈடுபடுவோம். அதுவரை நாம் காத்திருப்போம். இந்த பராசக்தி திரைப்படத்தில் நடிகர் எஸ்கேவுடன் இணைந்து ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகிய அனைவரும் நடித்திருப்பது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் இந்த பராசக்தி திரைப்படத்திற்கு இசை மற்றும் பின்னணி இசையை நம்ம ஜிவி பிரகாஷ்ராஜ் அவர்கள்தான் செய்திருக்கின்றார் என்பது கூடுதல் தகவல். இந்த திரைப்படத்தில் பொதுவாகவே சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ் லுக்குடன் இருக்கின்றார். படத்தின் பெயரே மிகப்பெரிய ஒரு மாஸ் லுக்குடன் கொண்ட திரைப்படத்தின் பெயராகும். அது மட்டுமில்லாமல் மாஸ் பிஜிஎம்களில் கலக்கக்கூடிய நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இசை மற்றும் பின்னணி இசையை கொடுப்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ் சினிமா உலகில் இந்த பராசக்தி எஸ்கேவுடைய திரைப்படம் ஏற்படுத்தி இருக்கின்றது. சரி, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார்? நம்ம சுதா கொங்கரா தான். ஏனென்றால் இவர் எடுத்த திரைப்படம் என்பது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி தமிழ் சினிமா உலகில் பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஒரு கலக்கியது. அந்த அடிப்படையில் பராசக்தியும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுக்கும் தமிழ் சினிமா உலகில் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. பார்க்கலாம் தமிழ் சினிமா உலகில் பராசக்தி எந்த அளவிற்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுக்கிறது என்பது குறித்து. இதுபோன்று உங்களுக்கு ட்ரைலர் டீசர்களை தொடர்ச்சியாக காண வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.